السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. ஜும்ஆ அதாவது யௌமுல் ஜும்ஆ. இந்த ஜும்ஆன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஜும்ஆ என்னது, ஜும்மா நாள்னு சொல்லுவோம் இல்ல, இன்னைக்கு ஜும்ஆ நாள். இப்ப இந்த ஜும்ஆ அப்படிங்கிறது முஸ்லிம்களுக்கு, அதாவது முஃமின்களான இறை விசுவாசிகளுக்கு முக்கியமான நாளா இல்லையா? இஸ்லாமியர்களுக்கும் இறை நம்பிக்கையாளர்களான முஃமின்களுக்கும் மிக மிக முக்கியமான நாள்கள்ல ஒண்ணு ஜும்ஆ நாள், அப்படிதானே? இப்ப இந்த ஜும்ஆ நாள்ல பெரும்பாலான நம்ம சமூக மக்கள் என்ன செய்வோம்? ஜும்மா அன்னைக்கு ஜும்மா தொழுவு போகணுங்குவோம், அப்படிதானே? ஜும்மா அன்னைக்கு என்னப்பா செய்யணும்னா ஜும்மா அன்னைக்கு ஜும்மா தொழுவணுங்க. இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். ஜும்மா அன்னைக்கு ஜும்மா தொழுவுறது அவ்வளவுதானா? ஜும்மா அன்னைக்கு ஜும்மா தொழுவுறது மட்டும்தானா? இல்ல, ஜும்மா சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் உண்டு. ஜும்மா சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் உண்டு. ஹதீஸ்களும் உண்டு, ஆயத்துகளும் உண்டு. அப்ப அந்த அடிப்படையில ஜும்ஆ அப்படிங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய சமூக மக்களுக்கு, இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஆக்கி வச்சிருக்காங்க சொன்னா, ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க, ஜும்ஆ என்பது, அதாவது வெள்ளிக்கிழமை இருக்கு இல்லையா, அந்த நாள் ஏழைகளுக்கான ஈது பெருநாள். ஈதுல் மிஸ்கின். மிஸ்கின் என்னது? நம்ம சொல்ற அந்த யாசகர், அந்த அர்த்தம் இல்ல, ஏழைன்னு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்லுவாங்க, துஆ செஞ்சிருப்பாங்க இல்லையா, ஹதீஸ்ல உண்டு அநேக இடத்துல அந்த ஹதீஸ், யா அல்லாஹ் என்னை மிஸ்கீனாக வாழச் செய்வாயாக, மிஸ்கின்களுடைய வாழச் செய்வாயாக, நாளைக்கு மறுமையில என்ன பண்ணு, மிஸ்கின்களோடய இருக்க செய்வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்காங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்கின்களோட இருக்கிறதுக்கு விரும்பி இருக்காங்க. மிஸ்கின்கள்னா யாரு? ஏழைகள். அப்ப ஜும்ஆ நாள் ஈதுல் மிஸ்கின், ஏழைகளுடைய ஈது பெருநாள் ஜும்ஆ நாள். ஏதோ சும்மா போயிட்டு அந்த அன்னைக்கு லொஹருக்கு பதிலா ஜும்மா தொழுதுட்டு வர்றது மட்டுமல்ல, ஈதுனா பெருநாள் இல்லையா, கொண்டாடக்கூடிய நாள் தானே ஈதுன்னா. அப்ப ஜும்ஆ நாள் முஸ்லிம்களுக்கு கொண்டாடப்பட வேண்டிய நாள். ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா வரைக்கும் ஒரு முஸ்லிம், ஒரு இறை நம்பிக்கையாளர் வல்லமையா ஜும்மா தொழுதுட்டு வராரு. அந்த ஜும்மாவை மிகச்சரியான முறையில தொழுதுட்டாருன்னு சொன்னா, ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா வரைக்கும் இடையிலான நாட்கள்ல நிகழக்கூடிய சிறு பாவங்கள் எல்லாம் தானாவே மன்னிக்கப்படும். அப்பேற்பட்ட சிறப்பு மிக்கது இந்த ஜும்மா. அது மட்டுமல்ல, இந்த ஜும்ஆ எந்த அளவுக்குன்னு சொன்னா, அந்த நாள்ல ஒரு குறிப்பிட்ட நேரம் உண்டு. ஜும்ஆ நாளிலே ஒரு குறிப்பிட்ட நேரம் உண்டு. அந்த நேரத்தில் நீங்கள் எந்த துஆ செய்தாலும் அது கபூல் ஆகும்னு ஹதீஸ்ல இருக்குது. இப்ப நிறைய பேர் நம்மள துஆ கபூல் ஆகிறது இல்ல, துஆ கபூல் ஆகுறதுன்னு சொல்லப்படுவாங்க இல்லையா, சொல்றோம் இல்லையா. அந்த நிலை சரியாகிறதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு, மிக சிறந்த வாய்ப்புன்னா, இந்த ஜும்மாவுடைய நாள்ல ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது. அந்த நேரத்திலே ஒரு மனிதன் என்ன துஆ செஞ்சாலும் அந்த துஆ கபூல் ஆகும். சரி, அந்த துஆ எது? அதுல பலவிதமா ஹதீஸ்ல பலவித ஹதீஸ்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஜும்மாவுடைய பாங்குக்கும் தொழுகைக்கும் இடைப்பட்ட பகுதின்னு ஒரு ஹதீஸ்ல இருக்கு. 12:30 மணிக்கு உனக்கு ஜும்மா பாங்கு சொன்னாங்க இல்லையா, அதுல இருந்து ஜும்மாவுடைய தொழுகை பள்ளி கொஞ்சம் வித்தியாசப்படும், ஒரு 10-20 நிமிஷம். அப்போ ஒரு பள்ளியில 1:30 மணிக்கு தொழுகை, அந்த 12 to 1:30 உனக்கு கபூல் ஆகும்னு சொல்லி ஒரு ஹதீஸ்ல இருக்கும். இன்னும் சில ஹதீஸ்கள்ல ஜும்மாவுடைய அந்த இரண்டாவது பாங்கு,
இமாம் மிம்பர் மேல ஏறினதுக்கு அப்புறம் முஅத்தின் இரண்டாவது பாங்கு சொல்வார் இல்லையா, இந்த இரண்டாவது பாங்குக்கும் தொழுகைக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த நேரம்னு இன்னொரு ஹதீஸ்ல இருக்குது. இன்னொரு ரிவாயத்தின்படி, அறிவிப்பின்படி, இரண்டு ஹுத்துபாக்களுக்கு இடையிலான ஒரு சிறிய அமர்வு இமாம் ஹத்தீப் ஹுத்துபா ஓதக்கூடிய அந்த ஹத்தீப் அமர்வார் இந்த மிம்பர்ல. அந்த இடைப்பட்ட சில வினாடிகள் தான் துவா கபூல் ஆகக்கூடிய நேரம் சில ஹதீஸ்களை சொல்லப்பட்டது. அப்ப இதெல்லாம் பொக்கிஷமான நேரங்களா இல்லையா? ஆனா இந்த நேரங்களை நம் சமூக மக்கள் எத்தனை பேர் தெரிஞ்சு வச்சிருக்கோம்? தெரிஞ்சவங்களும் கரெக்டா இந்த நேரத்தை பயன்படுத்துறோமா அப்படின்னா கேள்விக்குறிதான். அப்போ அல்லாஹ்விடத்துல கேட்டா கபூலாகும், கேட்டு வாங்கறதுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தும் கேட்காம இருக்கிறாருன்னு சொன்னா, தெரியாத பத்தி பிரச்சனை இல்லை, தெரிஞ்சும் கேட்காம இருக்கிறாருன்னு சொன்னா, அப்போ அல்லாஹ்விடத்துல அவர் கேட்பதற்கு எதுவுமே இல்லை, எனக்கு எல்லாம் நிறைவா இருக்கு, எனக்கு தேவையில்லைங்கிற ஒரு மனநிலைமை இருப்பதாக அர்த்தம் ஆயிரும் இல்லையா? அது அவர் அப்படி நினைக்கிறாரு இல்லைன்னு அவருக்கும் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அப்படி ஆக வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஏன்னு சொன்னா அல்லாஹுடைய விஷயத்துல யாரும் நம்ம என்ன ஆயிடக்கூடாது, எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு, எனக்கு போதும், எனக்கு எதுவும் தேவையில்லை, அல்லாஹ்விடத்துல தேவையாகக்கூடிய எதுவுமே எனக்கு தேவையில்லைங்கிற அந்த உணர்வு வந்துடவே கூடாது அடியானுக்கு. எப்பயுமே யா அல்லாஹ் நீ எவ்வளவு கொடுத்தாலும் என்ன இருக்கு, எனக்கு இன்னும் தேவைதான், நான் தேவையுடையவன். இது பணம் காசு செல்வத்தை வச்சு நான் சொல்லல, அவனுடைய ரஹ்மத்து, அவனுடைய நிஅமத்து, அவனுடைய மகுஃபிரத்து. ஏன் அவனுடைய ரஹமத் இல்லைன்னு சொன்னா நாளை மறுமையில எந்த ஒரு அடியானும் சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்கல்ல, நாளை மறுமை நாள் என்று எந்த ஒரு அடியானும் அல்லாஹுடைய ரஹமத்தை கொண்டே தவிர சுவனம் நுழைய முடியாதுன்னாங்க. அப்ப தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ் மத்ததெல்லாம் நபி ஸல்லல்லாஹு என்ன சொல்லிட்டாங்க, எந்த ஒரு அடியானும் மறுமை நாள் என்று அல்லாஹுடைய ரஹமத்தை கொண்டே தவிர சுவனம் நுழைய முடியாது அப்படின்னா, அப்ப அந்த அடியார்கள் செய்த இபாதத் எங்க என்ன ஆகுது? அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அப்படி என்றால் தாங்களுமா? ஏன் எந்த ஒரு அடியாரும் நுழைய முடியாதுன்னா அப்ப நீங்க அல்லாஹ்வுடைய அடியார் தானே, அப்போ உங்களுக்கு இதே நிலைமை தானா அப்படின்னு சொல்லி யார் கேட்கிறா? சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கண்ணியமான முறையில கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாம், ஆம், நாளை மறுமை நாள் என்று நானும் அல்லாஹ்வின் ரஹமத்தை கொண்டேதான் சுவனம் நுழைய முடியும். அல்லாஹ்வுடைய ரஹமத் இல்லாம சொர்க்கத்துக்குள்ள நுழையவே முடியாது. நீ என்ன அமல் செஞ்சுதான் சரி, ஒரே ஒரு மீட்டர் தண்ணிக்கு ஈடாவாது. ஒரு சுவாசம் உள்வாங்கி வெளியே விடுற இல்ல, அதுக்கு ஈடாவாது. நீ தண்ணி குடிச்சு அந்த குடிச்ச தண்ணி சரியான முறையில ஜீரணம் செய்து சிறுநீராக வெளியேறுது பாத்தியா, அந்த ஒரு செயலுக்கு ஈடாகாது நீ வாழ்நாள் எல்லாம் தொழுகை. அல்லாஹ் செய்கின்ற அந்த நியமத்துக்கு அடைச்சுக்கிச்சுன்னா தெரியும். மருத்துவமனைகளை போய் பார்த்தா தெரியும் இன்னைக்கு நோயாளிகள் எவ்வளவு சிரமப்படுறாங்கன்ட்டு. அல்லாஹ் ஒரு மனிதருக்கு என்ன உபகாரம் செய்திருக்கிறான்னு தெரியணும்னா வேற எங்கேயும் போக வேண்டாம், பள்ளிவாசலுக்கெல்லாம் போக தேவையில்லை, நீங்க தர்கா ஷெரீஃபுகளுக்கு போக தேவையில்லை, மருத்துவமனைக்கு போய் பாருங்க. அதுவும் அரசு மருத்துவமனைகள்ல போய் பாருங்க. ஏன் பொது மருத்துவமனை, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இஷ்டம்போல் எங்கேயுமே எல்லாம் பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது. ரெண்டாவது அது ஒரு மாதிரி ஹைஃபையா வச்சிருப்பாங்க, அவங்களுடைய தரத்துக்கு தகுந்த மாதிரி அதுல பெருசா கூச்சல் குழப்பம் மற்ற விஷயம்லாம் தெரியாது. இதுவே அரசு பொது மருத்துவமனைகள்ல போனீங்கன்னா அங்க அடித்தட்டு மக்கள் இருந்து மேல் மக்கள் வரைக்கும் வருவாங்க, நடுத்தர மக்கள் எல்லாமே இருப்பாங்க. எல்லா விதமான நோயாளிகளும் வந்து போகக்கூடிய இடமா இருக்கும். ஒவ்வொருத்தரும் எந்தெந்த வகையிலெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எப்படியெல்லாம் சிரமப்படுறாங்கன்னு நம்ம கண் கொண்டு பார்த்து காது கொண்டு கேட்கும் போது தெரியும் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு நியாமத்துகள் செஞ்சிருக்கான். அப்ப அந்த நியாமத்துக்கு நீ வாழ்நாளெல்லாம் அதுல செஞ்ச ஒரே இந்த ஆரோக்கியமா இருக்கிறீல்ல, அந்த இருக்கிறதுக்கு நீ நன்றி செலுத்துறதுக்கு வாழ்நாளெல்லாம் நீ நன்றி செலுத்தினாலும் அந்த நன்றி பூரணத்துவம் அடையாது. அப்ப அப்படி இருக்கும்போது நாளை மறுமை நாள் என்று ஒரு அடியான் சொர்க்கத்துக்குள்ள நுழையணும்னா அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு தவிர நுழைய முடியாது. இது டாபிக் வேற எங்கேயோ போகுது, மறுபடியும் எங்க வந்துடுறேன், ஜும்மாவுக்கே வந்துடுறேன். ஜும்மா நாள் நாளை
மறுமை நாள் கியாமத் நாள் ஜும்மா அன்னைக்கு தான் நிகழும். கியாமத் நாள் எப்போ வரும்? ஜும்மா அன்னைக்கு. அதுவும் அது ஆஷுரா நாளாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்குது. ஜும்மா நாள் ஆஷுரா, ஜும்மா அன்னைக்கு ஜும்மா நாளாகவும் இருக்கும், அதாவது வெள்ளிக்கிழமையாகவும் இருக்கும், அன்னைக்கு ஆஷுராவாகவும் இருக்கும். அந்த அன்னைக்கு நீங்க கியாமத் நாளை எதிர்பார்க்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. சரியா? இன்னும் ஜும்மாவுடைய சிறப்புகள் அப்படின்னு சொன்னா நிறைய சொல்லிட்டே போலாம். இப்ப ஜும்மாவுடைய சிறப்புகள்ல நம்ம சொல்றது அங்க நோக்கம் இல்லை. ஜும்மா அன்னைக்கு அந்த ஜும்மாவை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறது, அந்த ஜும்மால கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை எப்படி மிக லேசான முறையில் நம்ம அல்லாஹ் இடத்துல வாங்கிக்கிறதுங்கிறத பேச வேண்டும். இப்போ இந்த ஜும்மா நாள்ல அநேக காரியங்கள் செய்யணும். அதுல நமக்கு ஜும்மா முதல்ல எப்ப ஆரம்பிக்குதுன்னு தெரியணும். ஜும்மா எப்ப ஆரம்பிக்குது? வியாழக்கிழமை இரவு மக்ரிபுக்கு அப்புறம் அந்த மேற்கு செவ்வானம் மறைந்த பிறகு இந்த பிறை தெரியக்கூடிய நேரமா இருக்கு இல்லையா, அந்த நேரம் வந்து செவ்வானம் மறைஞ்சிச்சுன்னா இஷா ஆரம்பிச்சிரும். இரவு ஆரம்பித்தவுடன் நமக்கு ஜும்மா ஆரம்பித்து விட்டது. புரியுதா? நமக்கு சூரிய கணக்கின்படி 12 மணி மிட் நைட்டு, சந்திர கணக்குப்படி பார்த்தா என்னது இரவு ஆரம்பிச்ச உடனே நமக்கு நாள் ஆரம்பிச்சிரும். சூரிய கணக்குப்படி 365 நாட்கள் ஒரு ஆண்டுக்கு. சரியா? ஆனா சந்திர கணக்குப்படி 355 நாட்கள் தான். அப்போ இரவு பகல் தான் சொல்லப்பட்டிருக்கு. பகல் இரவுன்னு எங்கேயுமே இல்லை. இரவு பகல் தானே. தமிழ்ல அல்லும் பகலும் வாங்க. அல்லும் பகலும் ஓயாமல் உழைத்தார். அல் அப்படின்னா இரவு, பகல் அப்படின்னா பகல். அவ்வளவுதான். அப்போ ஜும்மாவுடைய நாள் எங்க ஆரம்பிச்சிருச்சு? முதல் நாளே ஆரம்பிச்சிருச்சு. சஹாபாக்களுடைய காலத்துல சஹாபாக்கள் முந்தைய நாளே, அதாவது இரவு இஷா இருக்கு இல்லையா, இஷா ஆரம்பிச்சோன்னையுமே பள்ளிக்கு கிளம்பி வந்துருவாங்க. ஏன்? ஜும்மாவுடைய நாளை பூரணமாக பெற்றுக்கொள்வதற்கு. ஜும்மாவுடைய நாள்ல பூரணமாக பெற்றுக்கொள்வதற்கு. நான் ஏற்கனவே ஈதுன்னு சொன்னேன், ஏழைகளுடைய ஈதுன்னு. அந்த அன்னைக்கு குறிப்பா ஜும்மா அன்னைக்கு ஒற்றையாக ஒரு நோன்பு வைப்பது மக்ரூ. மக்ரூ தஹ்ரீம், அதான் ஹராம். ஜும்மா அன்னைக்கு நோன்பு ஒற்றை நோன்பாக வைக்கக்கூடாது. வச்சா ஜும்மா மறுநாள் சனி, வெள்ளி சனி அல்லது வியாழன் வெள்ளி இப்படி வைக்கணும். புரியுதா? வழமையா ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு மனிதர் ரெகுலரா நேர்ச்சை நோன்பு அல்லது வேற ஏதோ நஃபிலா நோன்பு வச்சுட்டே வராரு. அப்படி வைக்கக்கூடிய பிறை கணக்குப்படி அந்த நாள், அந்த பிறை கணக்குப்படி வைக்கும்போது ஏதாவது ஒரு மாசத்துல ஜும்மா நாளா வந்துச்சுன்னா அவருக்கு அது குற்றமாகாது, அவருக்கு மட்டும். புரியுதா? நான் ஜும்மா அன்னைக்கு நோன்பு வைக்கிற சிறப்பான நாள் யாராவது வச்சாங்கன்னா அந்த அன்னைக்கு நோன்பு வைப்பது ஹராம். ஏன்? அந்த அன்னைக்கு நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும். ஈது அதுதானே. புரியுதா? சரி, அந்த ஈதுடைய நாள்ல குளிக்கணும். ஈதுடைய நாள்ல குளிக்கணும். குளிக்கிறது உனக்கு சுன்னத்து, சுன்னத்து முஅக்கதா, கட்டாயமா செய்ய வேண்டிய சுன்னத்து. அதே போல ஜும்மாவுடைய நாள்ல உன்னுடைய நகங்கள் எல்லாம் வெட்டணும். உன்னுடைய நகங்களை துப்புரவு செய்யணும். உன்னுடைய அக்குள் பகுதி மற்றும் மர்மஸ்தான பகுதியில் உள்ள ரோமங்களை நீக்கிக் கொள்ளணும், அகற்றிக் கொள்ளணும். உன்னிடத்துல இருக்கக்கூடிய ஆடைகள்லயே மிக நல்ல ஆடையை, அழகிய ஆடையை அணியறது சுன்னத்து. புரியுதா? அந்த நாளில் எப்பயுமே நறுமணம் போற சுன்னத்து. அந்த அன்னைக்கு ஜும்மாவுக்காக நீ நறுமணம் பூசிக்கொள்வது சுன்னத்து. குளிக்கும் போது இன்றைய ஜும்மாவுடைய நாளுக்காக குளிக்கிறதுக்கு நியத்து செய்யணும், நியத்து வச்சு குளிக்கிறது அதுவும் சுன்னத்து. அப்போ உன்னுடைய ஆடைகள்ல அந்த நறுமணம், அத்தர், நல்ல வாசனையுள்ள அத்தரை நீ பயன்படுத்துவது சுன்னத்து. எல்லா நாளும் அத்தர் போடணும், ஆனா அந்த அன்னைக்கு போறது மிகச் சிறப்பு. ஏன்னா எளியுது. சுர்மா தினசரி அணியணும், ஆண்கள் பெண்கள் இருவரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினசரி இரவுல சுர்மா போட பழக்கமுடையவங்க, சுர்மா போடக்கூடிய அணியக்கூடிய பழக்கமுடையவர்களா இருந்தாங்க. இன்னைக்கு நம்மள அந்த பழக்கமே போயிடுச்சு. அதனாலதான் எல்லாரும் கண்ணாடி போட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆண்கள் பெண்கள் மட்டுமல்ல, குழந்தைகள் உட்பட கண்ணாடி அணிய வேண்டிய அவல நிலை வந்ததற்கு காரணம் பல இருந்தாலும் அதுல முக்கியமானது ஒன்று, நாம் சுர்மா அணிவதை, சுர்மா பூசுவதை நிறுத்திவிட்டது ஒன்று. தொடர்ந்து சுர்மா பூசிட்டு வந்தா பார்வையில் எவ்வளவு குறைபாடு இருந்தாலும் முதல்ல குறைபாடு வராது இன்ஷா அல்லாஹ். குறைபாடு இருக்கக்கூடியவர்களும் தினசரி தூங்கும்போது போட்டு வந்தாங்கன்னா, சுர்மா அணிஞ்சிட்டு வந்தா அந்த சுர்மாவுடைய தன்மை
கண்ணொளியை அதிகமாக்கி தரும்னு ஹதீஸ்கள்ல இருக்குது. புரியுதா? அப்ப அந்த சுன்னத் என்ன பண்ணும், நமக்கு பலனும் தருது, நம்ம சூர்மாவும் போடணும். அடுத்து பள்ளிக்கு நடந்து செல்லணும். ஜும்மா அன்னைக்கு தொழுகைக்கு, ஜும்மாவுடைய தொழுகைக்காக பள்ளிக்கு நடந்து செல்றது சிறப்பு. ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு நன்மை, ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு நன்மை கிடைக்கும். இப்ப முந்தைய நாளே அந்த இரவே வந்து சஹாபாக்கள் என்ன பண்ணுவாங்க, வந்து பள்ளியில் அப்பவே வந்துருவாங்க ஜும்மாவுடைய நாளுக்காக. சிலருக்கெல்லாம் தூரமா இருப்பாங்க, எல்லா பள்ளியிலும் ஜும்மா நடக்காது, ஜும்மா சில பள்ளியில் நடக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஜும்மாவுக்காக முந்தின நாள் இரவே கிளம்பி நடந்து வந்து ஜும்மாவில் உட்காந்துக்குவாங்க, ஜும்மாவுக்காக வந்துருவாங்க. அப்ப முதல் நாள் இரவே ஜும்மாவுக்கான தயாரிப்புல ஒரு இறை விசுவாசி செயல்படணுங்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு முன்னுதாரணமா இருக்கு. ஆனா நமக்கு எல்லாம் லேசா இருக்குது, அந்த அன்னைக்கு இது பண்ணிக்கலாம். சரி, பள்ளிக்கு போறோம். பள்ளியில நாம முந்தின நாள் போக தேவையில்லை, காலையில பிடிஞ்சவனே ஃபஜ்ரிலே போய் உட்காந்துட்டு அவசியம் இல்லை, ஃபஜ்ர் தொட்டு வீட்டுக்கு வந்துடுறோம். அட்லீஸ்ட் ஜும்மாவுடைய பாங்கு சொல்லப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோ, பாங்கு சொன்ன உடனே ஜும்மா அன்னைக்கு 12:30 மணிக்கு பாங்கு சொன்ன உடனே யார் பள்ளிக்குள் முதலாவதாக நுழைகிற பாங்கு சொன்ன உடனே ஒரு மலக்கு அங்க வந்துருவார். பள்ளிவாசல் இல்ல, எல்லா பள்ளிவாசலையும் ஒவ்வொரு மலக்கு வந்துருவார். வந்து அவர் கையில ஒரு ஏடு இருக்கும். அவர் பள்ளிக்கு யார் யாரெல்லாம் வராங்களோ அவருடைய பெயர்களை குறித்துக் கொள்வார். இன்னாருடைய மகன் இன்னார் இந்த நேரத்துல உள்ள வந்தான், இத்தனாவதா வந்தான்னு மலக்கு. எது வரைக்கும்? இமாம் குத்துபா ஓத ஆரம்பிக்கிற வரைக்கும். மிம்பர் படியில் ஏறுவார்களே இமாம், அது வரையிலும் மலக்குமார்கள் வாசல்ல நின்றுப்பாங்க. பள்ளி வாசலுடைய வாசல்ல, அதாவது மஸ்ஜிதுகளுடைய வாசல்ல நின்றுட்டு எழுதிட்டு இருப்பாங்க பெயர்களை, வரக்கூடிய தொழுகையாளிகளை எழுதி முடிச்சுட்டு இமாம் மிம்பர்ல ஏற ஆரம்பிச்ச உடனே இரண்டாவது பாங்கு சொல்லுவாங்க இல்லையா, இமாம் மிம்பர்ல ஏறின உடனே தன்னுடைய ஏடுகளை மூடிட்டு அந்த மலக்குமார்கள் உள்ள பள்ளிக்குள்ள வந்துருவாங்க. ஹதீஸ்ல இருக்கு. அப்ப அதன் பிறகு வரவங்களுக்கு எல்லாம் என்னது, அட்டண்டன்ஸ் இல்ல. சரி, பள்ளிக்குள்ள முதலாவதாக வரக்கூடிய மனிதனுக்கு என்ன நன்மை தெரியுமா? ஒரு ஒட்டகையை குர்பானி கொடுத்த நன்மை அல்லாஹ் தான். ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மையை தர ஜும்மா அன்னைக்கு பாங்க சொன்ன முதல்ல வரக்கூடிய மனிதனுக்கு. அடுத்து இரண்டாவதாக வரக்கூடிய மனிதனுக்கு ஒரு மாடு குர்பானி கொடுத்த நன்மையை அல்லாஹ் தரான். மூன்றாவதாக வரக்கூடிய மனிதனுக்கு ஒரு ஆடு குர்பானி கொடுத்த நன்மையை தரான். நான்காவதாக வரக்கூடிய மனிதனுக்கு ஒரு கோழி குர்பானி கொடுத்த நன்மையை தரான். ஐந்தாவதாக வரக்கூடிய மனிதனுக்கு ஒரு முட்டையை குர்பானியாக கொடுப்பதற்கான நன்மையை அல்லாஹ் தருகிறார். ஒரு ஹதீஸ்ல இருக்கு. அதுக்கு மேல சொல்லப்படல. புரியுதா? இப்ப ஒரு ஒட்டகையை குர்பானி கொடுக்கணும், எவ்வளவு செலவு பண்ணும். ஆனா ஒரு மனிதன் வாரம் ஜும்மா அன்னைக்கு முதலாளா பள்ளிக்குள்ள நுழைஞ்சிட்டானா ஒரு ஒட்டகையுடைய குர்பானி ஒரு வருஷத்துக்கு 52 வாரம், வருஷத்துக்கு 52 குர்பானி. பக்ரீத் ஈதுல் அல்ஹா வருஷத்துக்கு ஒரு முறை தான், நீ ஒரு தடவை தான் குர்பானி கொடுக்க முடியும். ஆனா அந்த குர்பானி கபூல் செய்யப்பட்டதா இல்லையான்னு நாளைக்கு மறுமையில தான் தெரியும், மாஷர்ல. ஆனா இங்க அல்லாஹ் ஜும்மாவுக்கு முதலாவதாக வரக்கூடிய மனிதனுக்கு ஒரு ஒட்டகையை குர்பானி கொடுத்த நன்மையை தரான்னு சொன்னா கபூல் செய்யப்பட்டதுன்னு தான் அர்த்தம். அப்ப ஒட்டகை கொடுத்து கபூல் செஞ்சா என்ன நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹ் தந்துடுறான். அப்ப அந்த பலன்களை எல்லாம் நம்ம அடையறதுக்கு முயற்சி செய்யறோம்னா அதுவும் கேள்விக்குறி. ஏன்னா அதனுடைய சிறப்புகளை நமக்கு தெரியல, அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியல. ஏதோ மற்ற நாள்ல ஏதோ ஒரு நாள் 10ஓட 11 அத்தோடு இது ஒண்ணுங்கிற மாதிரி இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு மக்களுடைய நிலை. எல்லா நாளும் தொழுவ போறதானே, அதுல ஒண்ணு போறான்ட்டு. இல்ல வார முசல்லிகள் இருப்பாங்க, யார் அதான் வாரத்துல ஒரு நாள் தொழுகக்கூடியவர்கள். தப்பில்லை, அவங்களும் தொழுவணும் தான். அப்படியாவது வராங்கல்ல, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த மக்களுக்கெல்லாம் இந்த விஷயங்கள் தெரியப்படுத்தும் போது என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்ட்ரெஸ்டா ஆர்வத்தோட செய்வாங்க. சரி, இது மட்டும் நன்மையா? இல்ல, ஜும்மா பாங்கு சொல்லிட்டாங்க, இப்ப உள்ள வரது நன்மைகள்லாம் சொல்லிட்டோம். இப்ப ஜும்மா அன்னைக்கு பாங்கு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோ. ஜும்மா அன்னைக்கு பாங்கு சொல்லிட்டாங்க, 12:30 மணிக்கு பாங்கு சொல்லிட்டா அவன் ஜும்மா தொழுது முடிக்கிற வரைக்கும் அவனுடைய கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் அனைத்தும் ஹராம். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து ஜும்மால தெளிவா சொல்றான். சரியா? விளக்கமா வேணா குர்ஆன்ல எடுத்து சூரத்துல் ஜும்மால பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஜும்மாவுடைய தொழுகைக்காக உங்களுக்கு பாங்கு சொல்லப்பட்டு விட்டால், அழைக்கப்பட்டு விட்டால், நீங்கள் தொழுகைக்காக அழைக்கப்பட்டு விட்டால் உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் மற்றும் வியாபாரம் அனைத்தும் உங்களுக்கு தடை செய்யப்பட்டது அப்படின்னு அல்லாஹ் சொன்ன பிறகு ஜும்மா பாங்குக்கு அப்புறம் ஒருத்தர் வியாபாரம்
ஆச்சுப்பா இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சுட்டு அதுக்குள்ள தொழுகைக்கு நான் போயிடலாம் டைம் இருக்குன்னு பண்றாருன்னா அந்த நேரத்துல பண்ணக்கூடிய வியாபாரம் ஹலாலா ஹராமா? ஹராம். அந்த ஹராமான வியாபாரத்தை அந்த செய்யக்கூடிய வியாபாரம் செய்யறது ஹராம்னா அந்த நேரத்துல வியாபாரம் செஞ்சு அவர் ஈட்டக்கூடிய லாபம் அந்த ஹராமுடைய பொருளை சாப்பிட்டால் அவனுடைய துவா. அப்ப இத்தனை ஓட்டைகளை சர்வசாதாரணம் செஞ்சுட்டு அல்லாஹ் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறான், அல்லாஹ் என்னுடைய துவாவை கபூல் செய்ய மாட்டேங்கிறான், அல்லாஹ் என்னை பார்க்க மாட்டேங்கிறான்னு அடியார்கள் புலம்புவது எந்த வகையில் நியாயம்? அப்ப ஒரு மனிதன் ஜும்மா பாங்கு சொன்ன பிறகு அதான் ஒரு முஸ்லீம், குறிப்பாக முஸ்லீம், இப்ப நான் சொல்றதெல்லாம் முஸ்லீம்களுக்கும் இறை நம்பிக்கையான ஈமான்தாரியான முக்மீன்களுக்கும் தான், சரியா? மாற்றார்களை பத்தி நம்ம எதுவும் சொல்லலை. முஸ்லீம்கள்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மக்கள் நாம ஏன் இப்படி இருக்கோம் நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கிறோம், அவ்வளவுதான். தெரிஞ்சவங்களும் சரியா ஃபாலோ பண்றதுல முன்பின் ஆயிருது, நிறைய தெரியாம இருக்காங்க. ஸோ நம்ம தெரியாத மக்களுக்காக இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், சொல்லிட்டு இருக்கோம். யார் மூலமா? நீங்க கேட்கிறவங்க போய் தெரியாத உங்களுடைய குடும்பத்தார்கள், உறவுகள், நண்பர்கள், இங்க சந்திக்கக்கூடிய இன்ன பிற முஸ்லீம்கள் எல்லாத்துக்கும் எத்தி வைக்கணுங்கிறதுக்காக சொல்லப்படுது. அப்படிதானே? அதுதான் இங்க நோக்கம், வேற எந்த நோக்கம் அல்ல. அப்ப ஜும்மாவுடைய பாங்கு சொல்லப்பட்ட பிறகு நீ வியாபாரம் மட்டும் இல்ல, வேலை செஞ்சு அதுல வந்து வருமானம் வருது இல்ல, அதுவும் ஹராம். கொடுக்கல் வாங்கல், கடன் ஏதோ கொடுத்துருக்கிற அது ரிட்டர்ன் வாங்குறது, இல்ல கடன் கொடுக்கிறது, இல்ல கொடுக்கல் வாங்கல் அதுதானே. கைமாத்து, வட்டி இல்லா கடன், இந்த மாதிரி ஏதாவது பண்றோம் இல்லையா, பரிமாற்றங்கள். இது இந்த கொடுக்கல் வாங்கலும் வியாபாரமும் தடை செய்யப்பட்டிருக்கு. எது வரைக்கும்? அந்த நாள் முழுக்க தடை செய்யலையே, 12:30 மணிலிருந்து 1:30-2 மணி வரைக்கும் தானே, தொழுகை முடிகிற வரைக்கும் தானே. அது லஞ்ச் பிரேக் தான், கொஞ்சம் ஒரு நாள் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் முன்னாடி வரப்போறேன். இப்ப இந்த ஒரு சின்ன தியாகத்தை கூட நீ செய்யல, ஆனா நான் அல்லாஹுடைய அடியான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை பின்பற்றி வாழக்கூடிய அவருடைய உம்மத்துன்னு சொல்லிக்கிறதுக்கு நமக்கு மனசுக்குள்ள ஒரு கூச்சம் ஏற்படணுமா இல்லையா, ஒரு தயக்கம் ஏற்படணும் இல்ல? அப்ப நாம என்ன பண்ணணும்? ஜும்மாவுடைய பாங்கு சொல்லப்பட்டுருச்சுன்னா நம்மளுடைய கொடுக்கல் வாங்கலை விட்டுறணும், வியாபாரங்களை விட்டுறணும், தொழில்களை விட்டுறணும். அப்போ அது போல வாய்ப்பு இல்லாதவங்க என்ன பண்ணணும்? அந்த அன்னைக்கு விடுப்பு எடுத்துக்கலாம், ஒரு அரை நேரம். கரெக்டா? ஏன்னா சில நேரத்துல என்ன பண்ண மாட்டாங்க, நமக்கு அது போல சலுகைகள் தரமாட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை போடக்கூடிய லீவை அந்த அன்னைக்கு ஒரு அரை நேரம் போட்டுக்கணும். புரியுதா? இல்ல அதை மீறி நான் செய்வோம்னு சொன்னோம்னா அது ஹராம்ல கொண்டு போய் விட்டுரும். சரி, சுருக்கமா முடிச்சுக்கலாம், சரியா? இப்போ தொழுகைக்கு போயாச்சு, எப்போ? ஜும்மாவுடைய நாள்ல உள்ள நுழைஞ்சாச்சு தொழுகைக்கு. ஜும்மாவுடைய நாள்ல அங்க பயான முழுமையா கேட்கணும், சரியா? அதுக்காக தான் இமாம் பயான் பண்றாரு. ஆனா இன்னைக்கு நம்ம மக்களுடைய நிலைமை என்ன இருக்குது? ஒரு பாட்டுக்கு பேசிட்டு இருக்கட்டும்பா, நாம பாட்டுக்கு நம்ம இங்க நம்மளுடைய வேலைகளை பாட்டு பொறுமையா போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு நுழையிறாங்க. அதுவும் ஹுத்துபா தான், என்னங்க மேல மிம்பர்ல பண்ணணும், இங்க இது பண்றாங்க. ஹுத்துபான்னா பயான், அவ்வளவுதான். ஆனாலும் மேடை மேல செஞ்சா, மேடை மிம்பர்ல ஏறிட்டோம்னா, மிம்பர் மேடையில அதன் பிறகு பேசலான்னு சொன்னா அவனுடைய ஜும்மாவுடைய நன்மை போயிடும். அதனால இமாம்கள் என்ன பண்றாங்க, நம்ம ஊர் இமாம்கள் கீழே இருந்து பயான் செய்யறாங்க, மக்களுக்கு நான் நல்ல செய்தி அந்தனிக்காக போய் சேரட்டும் அப்படின்ட்டு. புரியுதா? அப்போ அந்த பயான முழுமையா கேட்கணும். அந்த நேரத்துல தான் நம்ம என்ன தொழுதுட்டு இருக்கோம், அங்க நோக்கம் பயான். பயான் எதுக்கு சொல்லப்படுது? நீ கேட்டு தெளிவு பண்ணணும், தீனை கத்துக்கணும் தான். ஆனா அவர் பாட்டுக்கு அங்க பயான் செய்யணும், இவன் பாட்டுக்கு இங்க தொழுதுட்டு இருக்கான்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது யாருடைய கருத்து? அந்த இமாமுடைய கருத்தா? அல்லாஹ் ரசூலுடைய ஆயத்துகளும் ஹதீஸுகளும் தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. நீ அதை கண்டு காணாம இருந்துட்டு இங்கே பாட்டுக்கு நீ தொழுகிறேங்கிற பேர்ல அதை அவாய்ட் பண்ற. இது குற்றம் இல்லையான்னா குற்றம் தான், சரியா? அப்ப எப்ப தொழுகிறது? நீ பாங்கு சொன்ன உடனே அவர் பயான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போய் சுன்னத் தொழுது 4 ரக்காத் தானே தொழுதுட்டு ரெடியா உட்காந்துக்கணும். அப்ப பயான முழுமையா கேட்கணும், சரியா? ஆனாலும் அது வந்து நாங்க திருந்த மாட்டோம் அப்படிதான் பண்றோம்னா சரி போ, அது நீ ஆச்சு அல்லாஹ்வாச்சு. ஆனா இமாம் மிம்பர்ல ஏறிட்டாருன்னு சொன்னா, மிம்பர்ல ஏறிட்டாருன்னு சொன்னா அவர் மிம்பர்ல ஏறின நிமிஷத்துல இருந்து அவர் ஹுத்துபா முடிச்சு இறங்கி நீ தொழுது சலாம் ஜமாத்தோடு, இமாம் ஜமாத்தோடு தொழுது சலாம் கொடுக்கக்கூடிய அந்த வினாடி வரை நீ பேசக்கூடாது. நீ பேசக்கூடாது, பிறரிடம் பேசக்கூடாது.
பேசக்கூடாது என்று ஜாடை கூட காட்டக்கூடாது. இங்க வந்து உட்காரு, அங்க போ அப்படின்னு ஜாடை கூட காட்டக்கூடாது. எந்திரிக்க கூடாது. இடம் விட்டு இடம் மாறி உட்காருங்கிற பேர்ல எந்திரிக்க கூடாது. குத்துபா முடிந்த பிறகு இமாம் மிம்பர்ல இருந்து காலை கீழே வச்ச தரையில வச்ச பிறகுதான் நீ என்ன பண்ணும், தொழுகைக்காகவே எந்திரிக்கணும். அதுக்கு முன்னாடி எந்திரிக்க கூடாது. அப்படி இமாம் மிம்பர்ல அமர்ந்து குத்துபா ஓதி கொண்டிருக்கும் போது யாராவது பேசினாலோ சைகை செய்தாலோ அவருடைய ஜும்மாவின் சவாபு அளிக்கப்படும், அது கொடுக்கப்படாது. அவருடைய ஜும்மா நிறைவேறாது. எது அந்த குத்துபாவுக்காக கொடுக்கக்கூடிய ஜும்மா எல்லா நாளும் தொழுகைக்கு எத்தனை வக்து? 4 வக்து. ஜும்மா இன்னைக்கு ஏன் அந்த 2 வக்துடைய தொழுகை 2 ரக்காத்துடைய தொழுகைக்கான பதிலாக தான் என்ன பண்ணப்படுது, அங்க 2 குத்துபா ஓதப்படுது. அந்த 2 குத்துபாவும் நீ அமர்ந்து பொறுமையா பேசாம கவனமா கவனிச்சீன்னா, சைகை செய்யாம இடம் விட்டு இடம் மாறாம நடக்காம எதுவும் பண்ணாம, அதாவது ஜும்மா அந்த குத்துபாவுக்கான கண்ணியத்தை கொடுத்து ஜும்மாவுக்கான கண்ணியத்தை கொடுத்து நீ அமர்ந்து கவனமா கேட்டீங்கன்னா அந்த மீதமுள்ள 2 ரக்காத்துக்கான நன்மையை அந்த 2 குத்துபாக்கள் மூலமா அல்லாஹ் தந்துடுறான். இப்ப எப்ப ஒரு மனிதன் அங்க பேசுவானோ அல்லது இடம் விட்டு நகர்வானோ சைகை செய்வானோ என்ன ஆயிடுச்சு, அந்த குத்துபாவுடைய நன்மை அவனுக்கு கிடைக்காது. குத்துபா அவனை பனாவாக்கிட்டான், வீணடிச்சுட்டான்னு அர்த்தம். இவன் போனது ஜும்மாவுக்கு, ஆனா அங்க பேசுவான், ஜாட காட்டுவான், ஏதோ பண்ணுவான், எந்திரிச்சு நடப்பான், என்ன ஆயிரும், முடிஞ்சது அவனுக்கு ஜும்மாவுடைய குத்துபாவுடைய நன்மை போயிடுச்சு. ஜும்மாவுடைய குத்துபாவுடைய நன்மை போச்சுன்னா முடிஞ்சு. அப்புறம் எங்க போய் மீதி 2 ரக்காத் தொழு வாஜிபான தொழுகை தான் இருக்குது. புரியுதா? அப்ப மிம்பர்ல இருந்து குத்துபா ஓதிட்டு இறங்கிட்டாரு. இறங்கினோடனே நேரம் இருந்துச்சு, எக்காமத் சொன்ன உடனே இருந்துச்சு, முழுமையா தொழுது முடிச்சானா தான் அவன் என்ன ஆகிறான், அன்றைய ஜும்மாவை பூரணமாக முடித்து கொண்டான்னு அர்த்தம். அதே போல ஜும்மாவுல அசருக்கு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல ஸலவாத் ஓதுவது மிகச் சிறப்பு. சரியா? அது ஒரு சுன்னத். புரியுதா? அடுத்து ஜும்மாவுடைய நாள்ல வீடுகள்ல ஈது இல்லையா, என்ன பண்ணும், நாட்களின் சையீது ஈது ஜும்மா நாட்கள், அதாவது நபிமார்களுடைய சையீது யாரு, இமாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலிமார்களுடைய சையீத் இமாம் யாருன்னா முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி. நாட்களுடைய சையீத் தலைவர் யாரு, வாரத்தில் 7 நாட்கள் இருக்கு, 7 நாட்கள் அந்த தலைவர் யாருன்னா ஜும்மா தான். சிறந்து தலைவனா சிறந்ததுன்னு அர்த்தம். சரியா? அதே மாதிரி இதாம் குழம்பு சையதுல் இதாம், குழம்புலயே சையது தலைமை எது சிறந்தது எதுன்னா லஹ்ம் கறி, கறி குழம்பு தான், கறி தான். அப்போ அந்த அன்னைக்கு நம்ம அசைவம் சமைக்கிறதும் சாப்பிட்றதும் அதுவும் சிறப்பிற்குரியது. ஏன்னா இது அன்னைக்கு செய்யணும் இல்லையா? அப்ப ஜும்மால இது போல அநேக பிரயோஜனங்கள் உண்டு. இன்ஷா அல்லாஹ் நாம இந்த ஜும்மாவுடைய நாள் அன்னைக்கு முழுமையாக இன்னும் சொல்லலாம், நிறைய சொல்லலாம், போதும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. வேணும்னா ஃபியூச்சர்ல பார்ப்போம். இந்த ஜும்மாவுடைய ஜும்மாவில் செய்ய வேண்டிய இந்த கடமைகளை விளங்கி நாம பூரணமா அந்த ஜும்மாவுடைய பலன்களை அடைஞ்சுக்கிறதுக்கு முழுமையா அதனுடைய ஷர்த்துகளை பேணி நிபந்தனைகளை பேணி அந்த ஜும்மாவை பெற்றுக்கொண்டோம்னு சொன்னா அந்த ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும் செய்யக்கூடிய, அதாவது முந்தைய ஜும்மா வரைக்கும் இருக்கக்கூடிய இடையில்பட்ட நாட்களுடைய பாவங்கள் என்ன பண்றோம், நீ பாவ மன்னிப்பு கேட்காமலேயே மன்னிக்கப்பட்டுரும். சரியா? இன்ஷா அல்லாஹ். அது போல அல்லாஹுடைய கிருபையினால ஜும்மா நாளுடைய சிறப்புகளை ஒவ்வொரு வாரமும் வீணடிக்காமல் முழுமையாக நாம் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்யணும். அந்த துவா கபூலாகக்கூடிய நேரங்கள் சொல்லப்பட்ட இல்லையா, சொன்னோம் இல்லையா, அந்த நேரங்கள்லாம் உம்மத் நம்ம மக்கள், நம் சமுதாய மக்கள் சாதாரண துன்யா சம்பந்தமான விஷயங்களை கேட்டு வீணடிச்சிடாம, அந்த பாயிண்ட்ஸையும் நானே சொல்லிடுறேன். மறுமை சம்பந்தமான அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம், அல்லாஹ்வுடைய ரிலா லிகா, அல்லாஹ்வுடைய குரூபியத், அல்லாஹ்வுடைய நேசம், ஹிதாயத், இந்த ஈமானுடைய பலம், இது சம்பந்தமாக மறுமைக்கு பிரயோஜனம் தரக்கூடிய விஷயமாக, அல்லது இம்மை மறுமை இரண்டிற்கும், மறுமையை விட்டு இன்மை மட்டும் கேட்ட வேண்டாம், எது கேட்டாலும் கிடைக்கும். ஆனா துன்யாவை கம்பேர் பண்ணும்போது ஆகிரத் மிக உயர்ந்தது அல்லவா? வலல் ஆகிரத்து ஹைருல் லக்கும் மினல் ஊலா.
துன்யாவை விட மறுமை மிக மேலானதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். அப்போ நம்ம மறுமைக்கான விஷயங்களை அந்த துவா கபூல் ஆகக்கூடிய அந்த நேரங்களில் கேட்டோம்னு சொன்னோம்னா நமக்கு மறுமையும் கிடைச்சிரும், அதே நேரங்களில் நமக்கு துன்யாவும் கிடைச்சிரும். சரியா? இன்ஷா அல்லாஹ் அது போன்ற நற்பாக்கியங்களை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நம் மனைவி மக்களையும் நம்முடைய குடும்பத்தினரையும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவரையும் அவனுடைய சொந்த அவுலியாக்களாக பொருந்தி கொண்டு வாழ்வாங்க அவனுடைய அவுலியாக்களாக வாழ்ந்து மறுமையில் அவனை சந்திக்கும் போதும் அவனுடைய அவுலியாக்களாக சந்திக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.